ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகம்மா லைஃப் ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஆமா, எங்களுடைய வந்து லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நம்மளாம் ட்ரை பண்ணோம் உங்களுக்காக கண்டென்ட்டா போடணும்னு, பட் முடியல. இன்னைக்கு பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எங்களுக்காக இல்லை, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக, உங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம். கண்டிப்பா. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். போடுங்கண்ணா அக்கா, லவ் ஸ்டோரி போடுங்கன்னு ரொம்ப ஆசையா அவளோட நீங்க நிறைய டைம் கேட்டீங்க. நாங்களும் உங்களுக்காக சரி பண்ணிடலான்னு நாமளும் நினைச்சதை கூட, பட் பண்ண முடியாம போயிடுச்சு. ரொம்ப லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. அதை மட்டும் மன்னிச்சுக்காங்க. நம்ம லவ் ஸ்டோரி கேட்டதுனால நாம உங்களுக்காக லவ் ஸ்டோரி வந்து சொல்லலாம்னு ஒரு ஐடியா இருக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி, அந்த லவ் ஸ்டோரிக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம், எப்படி நாங்க இருந்தோங்கிறது அப்படியே ஒரு இதாக கொண்டு போயிடலாமல்ல. ஏன்னா ஒரே ஊர்ல தான் இருந்தோம், ஒரு ஏரியா வேற. அப்படி இருக்கும்போது ஒரு ஏரியால இத்தனை வருஷமா இல்லாத இப்ப இவங்களுக்கு திடீர்னு லவ் வந்துச்சு, அவங்களோட விஷயம் இருக்குல்ல. அப்போ அதையும் நம்ம தெளிவா சொல்லிட்டு அப்படியே அவங்க வீடியோல என்ன போயிடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா, இவங்களுக்கு எனக்கு சம்மதமே இல்லை. லவ்வுக்கு முன்னாடி இவங்க யாரோ நான் யாரோ அப்படிதான் இருந்துச்சு. நாங்கள் லவ் பண்ற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நம்ம ஒரே ஏரியா, ஒரு ஊர், அந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி நம்ம ஒரே ஊர்ல இருந்து போட்டு எப்படி நம்மளுக்கு வந்து இவங்க மேல லவ் வந்துச்சு, இவங்களுக்கு எப்படி எம் மேல லவ் வந்துச்சு, அங்க ஒரு விஷயம் நம்ம தெளிவா ஒரு விஷயம் காட்டிடலான்ட்டு தான் முதல்ல நம்ம இந்த வீடியோவை போடலாம். அதுக்கப்புறம் உள்ள லவ் ஸ்டோரியை கொண்டு போயிடலான்ட்டு ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நிறைய டைம் இவங்களே என்னை பார்த்துக்க மாட்டாங்க, நானும் இவங்களே பார்த்ததில்லை. ஒரு ரெண்டு டைம் மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த ஐடியாவே இல்லை. இதெல்லாம் ஸ்கூலுக்கும் போவாங்க, நம்ம வீட்டு வழியாக தான் ஸ்கூலுக்கும் போவாங்க, எல்லாமே போவாங்க. இந்த பக்கத்து அதிகமாக ட்ராவலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்னை பார்த்துருக்குறாங்க, நானே இவங்களே பார்த்துருக்கேன். ஜஸ்ட் பேசிக்க கூட மாட்டோம். அப்படி சப்போஸ் பேசணும் சுச்சுவேஷன் வந்தாலும் கூட அண்ணான்னு சொல்லி பேசுவாங்க. அண்ணான தான் பேசுவாங்க. ரொம்ப ரேர் பேசுறது, ஆனால் பேசும்போது அண்ணன் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த அண்ணங்கிற மீனிங் மாதிரி எப்படி லவ்வுக்கு வந்துச்சு. ஆனா இவங்க ப்ராக்டிகலா பார்த்தோம்னா அவங்க மாமா புள்ள தான். இவங்களை பார்த்ததில்ல, பேசுனது இல்ல. இவங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஊருக்குள்ள இருக்கிறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த ரொம்ப நல்ல பையனா இருந்தான். அந்த நல்ல பையனவே கெடுத்துட்டாங்க, ஊருக்கு வெளியில கூட்டிட்டு வந்து. கெட்ட பையனை நல்ல பையனை மாத்தி உட்கார வச்சிருக்கேன். அது இந்த ஊருக்காரர்களுக்கு தெரியும். ஆமா தெரியும். சரி வாங்க, அடுத்தது நம்ம லவ் ஸ்டோரி நடந்தது என்ன உள்ள போய் பார்க்கலாம். இப்படி சில நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம இவங்க யாரும் தெரியும், நம்ம யாரும் தெரியாதப்போ போயிட்டு இருந்தது. இவங்களை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போனோமா ஒரு 2 டைம் அப்போ இருக்கு. அது கூட இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை. ரீசன் சொன்னாங்க, அதுங்க கூட ஞாபகம் இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம டெய்லி பார்க்கணுங்கிற கட்டாய அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. எப்படி ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நான் வந்து வீட்டுல போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வாசல்ல தான் படுத்திருப்போம். நானும் அண்ணா வீட்டுக்கு வெளியில வாசல் தான் படுத்திருப்போம். அப்ப வந்து இவங்க ஃப்ரெண்டையை வந்து ரோட்ல, அப்போ இவங்க ஃப்ரெண்டையை வந்து காலையில வந்து கூப்பிடுவாங்க. காலையில 6 to 6:10 கூப்பிடுவாங்க. இப்படிதான் நாங்க டெய்லி அதிகமா நாங்க பாத்துக்கிட்டோம். இப்ப டெய்லி வந்து 6 மணிக்கு கூப்பிட்டுருக்கும் போது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அவங்க ஒரு நாள் வரல. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த புள்ள வந்து அவங்க வீட்டுல வந்து கூவுல. எப்படி கூவுலன்னா அவங்க ஃப்ரெண்டு பேர் சொல்லி 6 to 6:10 கத்துல. திடீர்னு வந்துட்டு புள்ள என்னடா வரலையேன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டேன். அவன் ஃப்ரெண்ட் தங்கச்சி தாங்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா எப்பவுமே சேவல் கூவுமே, என்ன சேவல் கூவல் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்லி நான் கேட்கறேன். அவங்க வந்துட்டு ஆமாண்ணா எப்பவுமே கூவுனா, இன்னைக்கு வந்து ஏதோ லீவோ இல்லை எதுவும் சொன்னாங்க. அது மட்டும் கேட்ட மைண்ட்ல இல்லை, எதுவும் சொன்னாங்க. அப்படியா என்ன கேட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லம்மா எப்பவுமே கூவுமே, திடீர்னு கூவுலையா, அதை என்னாச்சுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லைன்ட்டு நானும் சொல்லிட்டேன். அவங்க அதோட விட்டாங்க. ஆனா அப்பவுமே அந்த சிம்பத்தி எனக்கு இல்லை, இவங்களுக்கும் இல்லை. நான் கேட்டது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, வந்துட்டு இருந்த பிள்ளைங்கள காணமானதா ஒரு யதார்த்தமா நான் கேட்டேன். இப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது
அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இந்த பக்கம் வரும்போது தங்கச்சி கூட பேசுவோம். அந்த புள்ளோட ஃப்ரெண்டு தான் இவங்களும். அப்படி அவங்க மூலியமா எனக்கு கொஞ்சம் பழக்கமானாங்க. அவங்க மூலியமா சொல்ல முடியாது, நம்ம ஒரே ஏரியாக்கான நல்லா தெரியும். அப்படி பழக்கமானாங்க. ஒரு நாள் அப்புறம் என்னாச்சு, ஜோசியம் பார்க்கற கீழ் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒரு தாத்தா வந்திருந்தாரு. ஒரு தாத்தா வந்திருக்கும் போது என்ன பண்ணோம், இவங்க தான் பார்த்தாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நான் பார்க்கல, என் ஃப்ரெண்டு தான் பார்த்தா. பார்த்துட்டு இருக்கும்போது நான் திடீர்னு மதியம் போயிட்டு இருக்கும்போது இவங்க, என் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்களோட அண்ணா 4 பேர் உட்காந்து பார்த்துட்டு. இல்ல அவங்க அண்ணாவும் இருந்தாரு. அந்த பிள்ளையோட அண்ணா, அப்புறம் நீங்க 3 பேர் இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு என்ட்ரா நான் 4வது ஆளா வந்துட்டேன் மதியம். நான் இருந்துட்டு என்ன ஹோம்ஒர்க் நோட் வாங்க வந்தேன். ஹோம்ஒர்க் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஹோம்ஒர்க் எழுதலாம்னு சொல்லிட்டு சரி நோட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு வாங்குறதுக்கு நான் வந்து பார்த்தேன். இவங்க கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி நம்மளும் பார்க்கலாம், நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி நம்ம படிப்பு எல்லாம் எப்படி போகும் அப்படின்னு, படிப்பு எப்படி வருமா என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்குதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் இவங்க வந்து கல்யாணம் விஷயமா கேட்டாங்க. இவங்களுக்கு ஆஞ்சநேய சாமி போட்டோ வந்து கல்யாணமே விஷயமா கேட்கல, எப்படி சொல்றது, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக தான் கேட்டோம். பட் இவங்க ஃப்ரெண்டு தான் யாரோ கேட்டாங்க நினைக்கிறேன், யாருன்னு கேட்ட ஞாபகம் இல்லை. பட் என் ஃப்ரெண்டு தான் கேட்டேன், எங்க அண்ணாக்கு கல்யாண யோகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் உங்க அண்ணனுக்கு கல்யாணமெல்லாம் ஆகாது, ஆஞ்சநேயர் பக்தர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஏங்க அப்படி வந்திருக்கும் போது அப்போ நானும் பார்த்தேன், எனக்கு மது வந்துச்சு, அவங்க ஃப்ரெண்டுக்கும் அதுதான் வந்துச்சு, ஆஞ்சநேயர் தான் வந்து நினைக்கிறேன். ஃப்ரெண்டுக்கு அதுதான் வந்துச்சு, ஆஞ்சநேயர் தான் வந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் ஆஞ்சநேயர்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணாங்க பார்த்தவங்க ஜோசியம் பார்த்தவங்க எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணி வச்சு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. கிளீனமாக தண்ணி சீதை போகணும்னு சொல்லி வேற அவர் சொன்னாரு. அதை நினைச்சு கூட கொஞ்சம் பயப்பட்டு நானும் ஓட்டிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா லவ் மேரேஜ் அப்ப கூட எங்களுக்கு லவ்ங்கிற அப்ப கூட எனக்கு இவங்க மேல தாட்டு வரல. அப்பயும் அண்ணா 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 மட்டும்தான். ஜோசியம் பார்க்கும்போது கூட இவங்க தானே அண்ணன் தான் கூப்பிடுறாங்க. எனக்கு அவங்க மேல சிம்பத்தி இல்ல, அவங்களுக்கு என் மேல சிம்பத்தி இல்ல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு லவ் சிம்பத்தியே வந்து இப்படி கொஞ்ச நாளா அந்த எப்படி சொல்றது, அந்த டச் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தது. டெய்லி பாக்குறது, ஜஸ்ட் அண்ணா வரணும் போனாங்க. சரி ஓகேம்மா. இப்படி ஸ்கூலுக்கு போகும்போது பல்லு விளக்கிட்டு இருப்பாரு ரோட்ல நின்றுட்டு. அப்புறம் இவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அப்ப நம்ம ஏதோ பேசணுமல்ல, சரிங்கண்ணா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு போயிட்டு வராங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போவேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு. அப்படிதான் தினமும் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. இப்படி சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து என்னாச்சுன்னா, நம்ம இந்த இதெல்லாம் ஃப்ரெண்டை பார்த்தது, இந்த ஜோசியும் பார்த்தது, இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் ரோட்ல நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒரு நாள் வந்து பிப்ரவரி 14 பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு, ஆமா அன்னைக்குதான் இவருக்கு பிப்ரவரி 14 லீவ் கொடுக்கலன்னு சார் செம்ம ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தேன். அது எப்படின்னா கரெக்டு தான், பிப்ரவரி 14 வந்து விழுந்த பிப்ரவரி 14 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தம்பியுமே என்ன பண்ணோம், சரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு நானும் தம்பி போய் ஒரு லிமிட்டா ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் ஆகிற மாதிரி அளவுக்கு தான் நான் ஒரு கண்டிஷன் தான் பண்ணிட்டு வந்தோம். கடைசியில வந்து பார்த்தோம்னா என்னாச்சுன்னா, நானும் ஒரு அக்காவும் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்பயே எங்க அம்மா போய் பொட்டுக்களை வாங்கிட்டு வா, தேங்காய் வாங்கிட்டு வான்னு கடைக்குள்ள அனுப்பிச்சுட்டாங்க. சரி போய் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அக்கா நின்று தான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு சாரு பாத்ரூம் போறே எதுக்கும் அந்த சைடு வந்தாரு. 7-8 இருக்கு டைம். இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுமே ஒரு மொத்தம் 3 லேடிஸ். இவங்களுமே என் ஃப்ரெண்டு, இன்னொரு அக்கா, 3 பேர். அப்புறம் நானு என் தம்பி அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகிறோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. என்ட்ரி ஆகிறோம் 8 மணி 7 மணி எல்லாம் இருக்கும், சம்திங் அந்த மாதிரி இருக்கும், 7 மணி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்கள் டீச்சர்ஸ் வந்துருக்கிறோம். அப்படி பண்ணிருக்கும்போது என்னாச்சு, எனக்கு வந்து இவங்க க்ளோஸ் கிடையாது. எனக்கு அந்த அன்னைக்குமே அண்ணன் தான் சொல்றாங்க. இவங்க வந்து எங்களோட க்ளோஸ் கிடையாது. இவங்க யாருக்கு க்ளோஸ்னா அவர் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட தான் ஜாலியா ஃபன்னா பேசுவாங்க. மாமா பையனா என்ன பேசுவாங்க, ஹாய் டார்லிங் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், இந்த மாதிரி தான் சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன நாளைக்கு லவ்வர்ஸ் டே, ஒரு கிஃப்ட் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா நக்கலாதான் பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒரு பண்ணா பேசிட்டு இருக்கும்போது வந்து இவர் வந்துட்டு, என்ன நீங்க அவங்களே விட்டுதான் டார்லிங்னு கூப்பிடுறீங்களா, எங்களெல்லாம் டார்லிங்னு கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் எங்களுக்குள்ள
என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அண்ணான்னு தான் சொன்னேன். ஏங்கண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அமைதியா இருங்கண்ணா. அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா, எல்லாத்தையும் கூப்பிடறதா அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருந்தேன். நான் எதுக்கு சொன்னேன்னா அந்த டயத்துல வந்து நானும் ஒரு பண்ணாதான் சரி கேட்டேன். அவங்களே கூப்பிட்டு என்ன கூப்பிட மாட்டீங்களான்னு நான் கேட்டாச்சு. அப்போ கூட அந்த டாக்டர் வரல எனக்கு, அதுக்கப்புறம் கூட வரல. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்கள ஒரு பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். 2 மணி நேரம் எல்லாம் பேசலைங்க, கம்மியா தான் இருக்கும். 2 மணி நேரம் எல்லாம் பேசல. அப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேர் இல்லடா, அந்த அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அன்னைக்கு நடந்த சம்பவத்துல பேசிட்டு இருந்தீங்க. ஒரு 1 hour 2 மணி நேரம் இருக்குமா? அவ்வளோலாம் இருக்காது, 3/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதிகமா. ஏன்னா எங்க வீட்லயே தேடுவாங்கல்ல, பிள்ளை காணோம், என்னடா தேடிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தா இவர் வந்துட்டு என்னன்னா நாளைக்கு லவர்ஸ் டே, என்னன்னா லவர்ஸ்க்குள்ள கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்பயும் அண்ணான் தான் சொல்லி பேசிட்டு இருக்கேன். என்ன லவர் எல்லாம் நல்லா இருக்காங்களோ அப்படின்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு என்னங்க சொன்னீங்க? ஏமா கொஞ்சம் கம்முனமா லவ்வும் இல்ல ஒண்ணும் இல்ல, இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, ஏமா புண்பட்ட நெஞ்சில மறுபடியும் பகைய விட்டு ஆத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. என்ன அப்படிதான் சொல்றீங்க, விடுங்க நான் இப்படிதான் செட் ஆயிரு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு நாளைக்கு அந்த டார்லிங்னு சொன்னல அவர்கிட்ட சும்மா இப்ப மாமா பையன் தானே சும்மா நக்கல் அடிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு என்ன டார்லிங் நாளைக்கு வர லவ்வர்ஸ் டே, லவருக்கு ஒரு கிஃப்ட் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது லவ்யூ சொல்லு டார்லிங், நாளைக்கே கிஃப்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் சும்மா விளையாட்டுக்கு லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லி, ஓ அவங்களுக்கு மட்டும் தான் லவ் யூ சொல்லுவீங்களா, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தர வந்தாரு. அப்பாதான் அப்பா வந்து விளையாட்டுத்தனமா தான் கேட்டேன். 2 பேருமே விளையாட்டுத்தனமா தான் பேசினது. அதுக்கு அடுத்த நாள் கூட நான் தான் சொல்லி பேசுறேன். அப்போ கூட நம்ம பேசுறது கூட ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு ஜாலியா ஒரு பண்ணா தான் பேசுறேன். அப்போ கூட அந்த மைண்ட் செட் இருந்ததுக்கு இல்லை. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் இவங்க எங்க ட்ரீட் கேட்கறாங்க, என்னன்னா லவ் ஸ்டேக் வந்து ட்ரீட் வைக்கிற மாதிரி கேட்கறாங்க. கேட்கும்போது நானே வந்து வேற டிப்ரெஷன்ல இருந்தேன். ஃபேமிலி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வந்து வேற டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது தான் நாங்க சரி நாளைக்கு லவ் ஸ்டே என்னடா பண்ணலாங்க போது நான் தம்பியுமே சின்சிட்டு வந்த போது இவங்க இப்படி ஆனது. நானே டிஃபரன்ஸ் இருக்கும்போது எங்க ட்ரீட் நான் பண்ண முடியும், நானே மனதில் ரைட்டாக உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல, எங்கிட்ட ட்ரீட் கேட்கறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு சம்பவத்துலதான் எங்களுக்குள்ளார அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியாது என்ன நடந்தாங்கிறது. ட்ரிங்க்ஸ்ல வளர்னார் யாருக்கிட்ட? என்கிட்டதான் வளர்ந்தீங்க. என்னன்னு அப்பதான் லவ் யூன்னு சொன்னீங்க. அதுதான் சொல்லிட்டேன் நான் தான். இன்னும் சொன்ன ஜஸ்ட் ஜாலிக்காக சொன்னேன். அப்பவும் லவ் யூன்னு சொல்லு, ஏன்னா நான் அப்படி சொல்லல. ஏன்னா நம்ம தெளிவா தான் இருக்கிறோம், நம்ம சுத்தி 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி லவ் சொல்ல முடியும்? அந்த இடத்துல சொல்ல முடியாது. அதனால அப்படி நான் சொல்லல. அதுக்கப்புறம் தாண்டிதான் வந்து இவங்க லவ் வேலை பண்றாங்க அங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அது நான் பண்றேன்னா நான் அப்போ பண்ணவே இல்லையே உங்களை. அப்புறம் யாரு பண்ணாங்க? நானெல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளை வச்சு ரொம்ப ஓட்டுறாங்களே, இவங்களை ஓட்டணும் அப்படிங்கறக்காக தான் சரி இவங்க நம்பர் வந்து நான் கேட்டேன். அதாவது நம்பர் வந்து கேட்டாங்க, இல்லன்னு சொல்ல, எங்கிட்ட கேட்கல. அதாவது February 14 அன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வாரமா வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், அந்த 2 வருஷம் கழிச்சு சொன்னேன்ல, அந்த 2 வருஷம் கழிச்சு 12th எல்லாம் முடிச்சு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு போயிருக்கேன். அப்பதான் இந்த சம்பவமே நடக்குது. 2 வாரமா நாங்க அன்னைக்கு மீட் பண்ணோம்ல, அன்னைக்கு மீட் பண்ணதுல இருந்து 2 வாரமா ஒருத்தவங்க கிட்ட நம்பர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேன். 2 வாரமெல்லாம் இல்ல, வெறும் ஒரே நாள் தான். அவங்க கிட்ட நீ கேட்ட 1 வாரமா நீ கேட்ட நீ அவங்க சொன்னாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா நான் நம்பர் கேட்டேன். February 13 வந்து இவன் வந்து இப்படி உளறிட்டாங்க. அது வந்து சில விஷயம் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அம்மா அப்பாவும் இந்த வீடியோ பாக்குறாங்க, அதனால சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் பொய் பேசுறாங்க. பொய் பேசுறேன்னா கொஞ்சம் நீங்க பேசுறதா நான் சொல்றதுன்னா நான் சொல்லிடுவேன், நீங்க பேசுறது நான் என்ன பேசுறேன் சொல்லு. சரி வேண்டாம் விடு. அப்புறம் நான் தான் கேட்டேன், போன் நம்பர் கேட்டேன். February 13 இவர் வந்து உளறிட்டு போனாரு. சரி இவர் நம்மளை ஓட்டுறாரு. 13 வந்து நீ வந்து ஓட்டிட்டு போனியா? February 14 அன்னைக்கு சரி 2018 அப்பதான்
அப்போ வந்து நம்பர் கேட்டேன். அப்புறம் வந்து இவங்க கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு இவரை நான் பார்க்க முடியல. இவரும் ஒர்க் போயிட்டாரு. நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். சரி, காலேஜ் போனதுக்கப்புறம் இந்த அண்ணா வரை நம்மளை இப்படி ஓட்டிட்டாரு, நம்ம திருப்பி ஓட்டணுமே அப்படிங்கறதுக்காக வந்து நான் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த அக்கா கிட்ட தான் நான் நம்பர் கேட்டதுமே அந்த அக்காவுக்கு நான் ரெண்டு டைம் தான் கால் பண்ணேன். 2 டைம் கால் பண்ணி அந்த அக்கா இரு பாப்பா பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அப்புறம் கூப்பிடல. அப்புறம் நானே கூப்பிட்டு அப்புறம் இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா, சரி விடுங்க, நேர்லயே கலாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதியா பிப்ரவரி 15ஆம் தேதி தான் நான் இவரை வந்து பாக்குறேன். எங்க நாயை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறேன். வாக்கிங் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு நைட்டா 7:30 மணிக்கு, அது 7:30 மணி, இது 7:30 மணி. அப்புறம் கூட்டிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு ஐஷு தெரியும்ல, அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்னங்கன்னா உங்க நம்பரை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அப்பயே அண்ணான் தான் சொன்னேன், என்னங்கண்ணா உங்க நம்பர் கண்டுபிடிக்கிறத பெரும்பாடா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஏன் நம்பர் அம்மா, இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உடனே அப்பயே கொடுக்குறாரு. நம்ம என் நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா என் போனெல்லாம் இல்ல, நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் நான் வந்து என் நம்பர் கொடுத்துட்டு போனமே. அதுக்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி காலேஜ், வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அப்பதான் துரை கால் பண்றாரு. ஃபர்ஸ்ட் தான் நீங்க தான் கால் பண்றேன். நம்ம வீடியோல என்ன சொல்லியிருக்கிறோம், எது சொன்னாலும் நாங்க உண்மையா ஓப்பனா சொல்றோம்னுதான் வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம லவ் ஸ்டோரி நீங்க கேட்டதை வந்து உங்க லைஃப்ல நடந்ததுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக நீங்க கேட்டது. அது ஒண்ணு வந்து இவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக வந்து எம்மதுக்கு பழி போறாங்க. நான் சிவனேன இருந்த பையனைய தூண்டி விட்டு லவ் பண்ணி விட்டு இவங்க நல்லவங்க ஆயிராங்களாமா? நானே உண்மை சொல்லி நீங்க லவ் பண்ணீங்களா? நான் நீ தான் லவ் பண்ண, உனக்கு அப்புறம் நானே லவ் பண்ணேன். லவ் பண்ண என்னன்னு தெரியாத முதல்ல நீ தானே லவ்வே பண்ண. லவ் பண்ணாதவங்க தான் 8 லவ் பண்ணிருக்காங்களாமா. 8 பிரேக்கப் ஆயிருக்கு. நாங்க 10 பண்ணது உங்களை லவ் பண்ணல. ஸ்டார்டிங் நானும் தான் பண்ணல. அது இவருக்கே தெரியும், இவருக்கும் தெரியும். அதை நம்ம ஓப்பனா சொல்லிக்கணும். சரி, ஓகே. நானே போயிட்டு இருந்தது, இவங்க நம்பரை வாங்கினாங்க, பிடிச்சாங்க, இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து நம்பரை வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் கேட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே தானே உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க வந்து அந்த இன்னொரு ஆளுகிட்ட கேட்டது எனக்கு தெரியாது, சொல்லவும் இல்லை அவங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது, இந்த மாதிரி அந்த புள்ள பேர ஃபோன் நம்பரை கேட்டே இருந்துச்சு. எதுக்குடான்னு சொல்லி என்னைய வந்து அந்த புள்ள கேட்டுச்சு. தெரியல, எனக்கு என்ன தெரியும், உனக்கு தான் தெரியும், நீங்க தானே பேசுறீங்க, என்ன வேணா பேசவே இல்லைன்னு சொல்லி அவங்க நான் சொல்றேன். உண்மை சொல்றேன், எதுக்கு எங்க நம்பரை கேட்டுச்சு, எங்கிட்ட கேட்டுச்சுன்னா நான் பெரிய மீட்டிங்ல இருக்கிறேன், என்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்பர் கிடைக்கல. சரி, நம்பர் எப்படியே பிடிக்கணுமே, இவங்க கூட பேசுறதுக்கு நம்பரை பிடிக்கணுமான்ட்டு நானும் அன்னைக்கு அதாச்சியா வந்து வெளியே வந்து நின்று இருந்தேன். நின்று இருக்கும் போது அவங்க நாயை மேய்ச்சிட்டு வந்தாங்க, வாக்கிங் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பேசும்போது யாரோ கொண்டு பேசணும்னு நினைக்கிறேன். யாரோ ஒன்று பேசிட்டு இருந்தேன், ஐசம்மா பேசிட்டு இருக்கும்போது வந்து இவங்க நம்பரை கேட்டாங்க. நம்பர் கேட்கும்போது இந்த மாதிரி நானும் சேதார்த்தம் நானும் கொடுத்தேன். அப்பவும் எனக்கு எதுவும் தெரியாது, மாதிரி நடக்குமாங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ ஃபோன் பண்ணி பேசும்போது கூட ஏன்னா அன்னைக்கு முன்னத்த நாள் நைட்டு வந்து இவங்களை ரொம்பவே கலாச்சிட்டேன். ஆமா, செம்ம கடுப்பாயிருச்சு. ரொம்பவே கலாச்சிட்டேன். டென்ஷன் இருந்ததுனால ரொம்பவே கலாச்சு நல்லா வருத்தி எடுத்துட்டேன். நானும் சரி, என் தம்பியும் சரி. அப்போ சப்போர்ட் எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை ரொம்ப வேற யாரும் இல்ல, நல்லா வறுத்துட்டோம். அந்த இதுல சப்போஸ் நம்பரை வாங்கிச்சு எனக்கு கால் பண்ணிச்சு, ஒருவேளை இந்த நம்மளே பண்ணணும், நம்ம தான் முந்தின நாள் வந்து இப்படி பண்ணிட்டோமே, அதுக்காக வந்து நம்மளை வச்சு கலாய்க்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு டாட் வந்து எனக்கு நம்பரை வாங்கும்போது டவுட் வந்துச்சு. சரி விடு, நம்ம புள்ளதான் எங்க போயிருப்போது, பேச நம்ம புள்ள, நம்ம பேசணும் இல்லை, சரி விடு உங்களுக்கு ஆசையா அந்த பேசிக்கிட்டு நான் நம்பரை யதார்த்தமாக தான் கொடுத்தேன். யதார்த்தமாக கொடுத்துட்டு தான் அப்புறம் என்ன ஆகி போச்சு, நம்ம கரெக்டாக இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்க இல்ல நான் எதிர்பார்க்காத சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்துதா நாங்க இந்த அளவுக்கு போன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சொல்லலாம். அந்த சம்பவம் வந்து என்னன்னு முதல்ல கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த லவ் எங்க உருவாச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சாங்கிறது கண்டிப்பா நாங்க சொல்லிட்டோம். எங்க நாங்க பார்த்தோம், எங்க பேசணும், எங்க நம்பர் வாங்கணும் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்த சம்பவம் ஒண்ணு இருக்குது, அந்த சம்பவத்துலதான் எல்லாமே வந்தது காரணமே. ஓகேங்களா? அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போய் பாக்குறோம். ஓகேவா? ஆமாங்களா?
அது சரியான சம்பவம். அது மட்டும் கேட்டீங்கன்னாலே எங்க வீட்டுலனே செருப்படி விழுகும். அதுதான் மெயின். என்னன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது வச்சு பேசுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை வைக்காம பேசுற மாதிரி எப்படி சொல்றது பட்டும் படம் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இவங்களையும் காப்பாத்தவனே ஆமா, இவங்களையும் காப்பாத்தவனே நான் ஓப்பனா சொல்லிட்டேன்னா இவங்க வீட்டுக்கு போவாங்க. ஏடி இத்தனை காரணம் நீதாண்டி, ஒண்ணுமே தெரியாத நஷ்டம் தான், எல்லாத்தையும் வேலை நீதாண்டி பண்ணி வச்சுக்கிற. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கு. குலதெய்வமே நீ மன்னிச்சு. அப்படிங்கிற சம்பவத்தெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்க நல்லா வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? கண்டிப்பா மறக்காம பண்ணுங்க. ஏன்னா வியூஸ் இப்போ வருது, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்காகத்தான், சரிங்களா? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.